வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நல்லது நடக்குமா நல்லது நடக்காதா? ஆவணி மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை போராடம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் 163 டிகிரியில் தனுசு ராசியில் சிம்ம லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது கன்னி ராசியாதிபதி, கன்னி ராசிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா புதன். புதன் சூரிய பகவானோட சேர்ந்திருப்பார், அஸ்தமனம் ஆகியிருப்பார், வக்ரம் பெற்றிருப்பார். கன்னிராசி நண்பர்களுக்கு மாதம் முழுவதும் சாதகமான நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லிட முடியாதுங்க. 7ஆம் தேதி வரைக்கும் நேரம் சரியில்லை. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் அந்தளவுக்கு சிறப்பாக கிடையாது. 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரைக்கும் அருமையான நேரம், அற்புதமான நேரம் இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு. இதில் என்னன்னா, நீண்ட நாள் கனவு, அதாவது ரொம்ப நாள் ஒரு கனவு இருந்ததுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயம் 100% நிறைவேறும். வெளிநாடு போகணுன்றது என்னுடைய கனவாக இருந்ததுங்க. 10 வருஷமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 12 வருஷமாக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இந்த நேரத்தில் ஆவணி மாதம் 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணால் 100% கண்டிப்பாக நல்லது நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய நாள்பட்ட ஆசைகளை தான் அபிலாசைகள்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அபிலாசைகள் அப்படின்றது வரக்கூடிய ஆவணி மாதம் 7 தேதிக்கு மேற்கொண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைவேறப் போகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும். பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், வண்டி வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இந்த மாதிரி கனவுகள் ஏராளம். உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளை படி நிச்சயம் நல்லது நடக்கும். ஆனால் கோட்சார கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமாக இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்தே ரொம்ப நல்லா இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும் நேரம். 7லிருந்து 19 வரைக்கும். ஆவணி மாதம் 31 நாள்னா 31 நாள் நமக்கு நல்ல விதமாக இருக்க போகிறதில்ல, பார்த்துக்கிடுங்க. 7ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதனான புதன் 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். அப்போ அதுபோக உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டை பார்ப்பார். புத்திர செல்வமும் பெருகும். இந்த நேரத்தில் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆவணி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19 தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் பிளான் பண்ணிங்கன்னா 100% குழந்தை பாக்கியம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 5 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது, புத்திர செல்வம் இல்லையே. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லா பரிகாரங்களும் செஞ்சு பார்த்துப்புட்டனே, எல்லா வைத்தியமும் செஞ்சு போட்டனுங்களே, போகாத கோவில் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு நல்லது நடக்கலேன்னு சங்கடப்பட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்குள்ளார சாதகமான நேரம் பார்த்துக்கிடுங்க. உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய புத்திரகாரகன் குரு உங்களுடைய ராசியை 5வது பார்வையாக பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை 9வது பார்வையாக பார்ப்பார். புத்திரஸ்தானத்தை பார்ப்பார் 9வது பார்வையாக. இதில் ஒரு சமாச்சாரம் என்னன்னா, கன்னிராசி நண்பர்களுக்கு 5வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் யாருடைய சாரத்தில் இருப்பார்னா புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருப்பார். அப்போது அந்த சனி பகவானுடைய பார்வை எங்கே படும்னா உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசிக்கு 12வது பாவகத்தில் படும். 12வது பாவகம்ன்றது விரயஸ்தானம். விரயஸ்தானம் மட்டும் கிடையாது, ஐனசுகஸ்தானம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சொல்லக்கூடிய இடம் அது. அப்போது புத்திரகாரகனுடைய பார்வை நம்ம ராசி மேலே, புத்திர ஸ்தானாதிபதியுடைய பார்வை
குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் படும். 12வது பாவகத்துக்கு அதிபதி இந்த மாதத்தில் மட்டும்தான் ஆட்சி நிலையில் வருவார். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல் வரும். அதாவது 4 செவத்துக்குள்ளார கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வெளியில் நீ யாரோ நான் யாரோ, இல்லை வெளியில் கணவன் மனைவியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 4 செவத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ இருந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படின்னா இந்த நேரத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகும். அப்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். புத்திர செல்வம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, இந்த பதிவு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேனுங்க. அதுபோக பொருளாதாரம் அப்படின்றது எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் பொருளாதாரத்தில் இருக்கிற சிக்கல்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னா, 8வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் சூரிய பகவானை பார்க்குறார். 8வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தை பார்ப்பது சிறப்பு. அதுபோக சூரிய பகவானோட 8ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்து மறைஞ்சிருப்பார். புதனாதித்ய யோகமாக இருப்பார். அப்போ 8வது பாவகத்துக்கு அதிபதி 9வது பாவகத்தில் தன்னுடைய சுய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீரிசு நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். இதனாலேயும் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும், நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அதுபோக கன்னியா ராசி நண்பர்கள் பெருசாக அரசாங்க உத்தியோகம் தான் வேணும்னு வம்படியாக நிற்க மாட்டீங்க. அயல்நாட்டுக்கு போகணுன்ற எண்ணங்கள் வரும், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யணுன்ற எண்ணங்கள் வரும். இந்த நேரத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமான நேரமாக அமையும். பதவி உயர்வு வரும், வெளிநாடு போன்ற சந்தர்ப்பங்கள் வரும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் அனுபவிக்கலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் கரெக்டாக 13ஆம் தேதி வரை 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு சாதகமான நேரம், அற்புதமான நேரம். ஏன்னா கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது, அந்த கேது தான் சூரிய பகவான் 12வது பாவகத்துக்கு அதிபதி நட்சத்திரம் கொடுத்துருப்பார். இது கொஞ்சம் விரைய செலவுகள் செஞ்சுக்கிடலாம். இருக்கிற வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேன் சார், பண்ணலாம். இல்லை கையில் ஒரு 4 காசு இருக்குது, அதை கூட ஒரு 4 காசு கடனை வாங்கி நான் ஒரு வீடு வாசல் கட்டணாலும் இருக்கிறேன் சார், இல்லை ஒரு இடம் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, செய்யலாம், தப்பில்லை. அதுபோக திருமணம் அப்படின்ற விஷயம் ஆவணி மாதம் 13லிருந்து ஆவணி மாதம் 26ஆம் தேதிக்குள்ளார 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரியன் ஐன சுகஸ்தானாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருப்பார். இந்த குரு யாருன்னு கேட்டிங்கன்னா, குரு கல்யாண ஸ்தானாதிபதி. கன்னிராசி நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதியும் குரு தான். கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வாகனம், மண்மனை, இது எல்லாத்துக்கும் அதிபதி குரு தான். அதுபோக திருமண ஸ்தானாதிபதியும் குரு தான். இந்த சுக்கிரன் 10ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு வந்துடுவார், 8ஆம் தேதியே வந்துடுவார்னு வச்சுக்கோங்க. கன்னி ராசியில் சுக்கிரன் 8ஆம் தேதியே வந்துடுவார், ஆவணி மாதம் 8ஆம் தேதி. அப்போ ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனுக்கு உங்கள் ராசி தான் வீடு கொடுத்துருக்கோம். அப்போது ஆவணி 13 தேதியிலிருந்து ஆவணி 26 தேதி வரை சூரிய பகவான் ஐன சுகஸ்தான அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வரும் பொழுது குரு பகவான் 5வது பார்வையாக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பார். இதனால் இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். திருமணத்தில் தடைகள் இருக்குதுங்கன்னு சங்கடப்பட்டு இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் ஆணாக பிறந்திருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்திருந்தாலும் சரி, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டாயம் இந்த 13 நாளில் திருமணத்தில் இருக்கிற தடைகளை போக்கிக்கலாம். பிரிஞ்சு போன தம்பதிகள் கூட இந்த நேரத்தில் சமாதானம் அப்படின்ற ரூட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சமாதானம் ஆகிடுவீங்க. இது நல்ல நேரம், சிறப்பான நேரம், அருமையான நேரம், அற்புதமான நேரம், பார்த்துக்கிடுங்க. ஆவணி மாதம் 26 தேதியிலிருந்து ஆவணி மாதம் 31ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் அப்படின்ற நட்சத்திரத்தில் தான்
சூரிய பகவான் வராரு. இது உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்தலாம். பாக பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, இந்த நேரத்தில் பேச ஆரம்பிங்க, முடியும். என் பூர்வீக சொத்து எனக்கு வரலைங்க, இல்லை பூர்வீக சொத்து விற்கலாம்னு இருக்கிறேனுங்க, விற்க முடியலைங்க, இந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அமைப்புக்கு வர்றதுக்கு ஆவணி மாதம் 26 ஆவணி மாதம் 31 வரை இந்த 5 நாள் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. எந்த தேதியில் கொடுக்க போகுது, எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுதுன்றது சரியான முறையில் பார்த்துக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.